ஹாய், திஸ் இஸ் Irshad here. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மே மந்தோட ரேண்டம் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து அமர் சிங் சம்கீலா. ஸோ இது வந்து இந்த வருஷம் ஹிந்தியில் வந்த ஒரு படம். லாஸ்ட் மந்த் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. To me, it is one of the most beautiful biographies I have seen, especially in India and also Bollywood அப்படின்னே சொல்லலாம். எனக்கு மியூசிக்கல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மியூசிக் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ராக் ஸ்டாராக இருக்கட்டும், அந்த மாதிரியான படங்கள் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. போத் ஸ்டோரி வைஸ் அண்ட் ஆல்சோ லைக் மியூசிக் வைஸ் சொல்லவே வேண்டாம். இட் இஸ் டன் பை ஏர் ரஹ்மான் அண்ட் ஹி ஹஸ் டன் ஃபினாமினல் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இம்தியாஸ் அலி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் தில்ஜித் தோஷன், if I'm not like pronouncing it wrong, if I'm pronouncing it wrong, I'm sorry. ஸோ அவர் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் அபவுட் சம்கீலா. சம்கீலா வந்து பஞ்சாபில் வந்து ஒரு லைக் ஒரு சிங்கராக இருந்தார். அவர் வந்து இந்த 18+ சாங்ஸ்லாம் வந்து லைக் அது பேஸ் பண்ணி எழுதி அதில் ஃபேமஸ் ஆனவர். என்னதான் அவரை வந்து லைக் ஸ்டார்டிங் வந்து அதெல்லாம் வந்து மக்கள் ரசித்தாலும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ரசிச்சுட்டே தான் இருந்தாங்க. பட் அதர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து எஸ்பெஷலி தோஸ் who are religious and those who லைக் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பற்று இருப்பாங்கள. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சாங்ஸோ இல்லை இவர் வந்து பாடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கதை போகும். ஸோ எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பெர்ஸ்பெக்டிவில் போகும். ஸோ அவர் கூட ட்ராவல் ஆன ஒவ்வொரு பர்சன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து போகும். கடைசி வரைக்குமே நமக்கு வந்து அவர் செஞ்சது நல்லதா இல்லை கெட்டதா, அவர் வந்து நிஜமாவே அந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருந்தாரா இல்லை வந்து அவர் வந்து வில்லனாக பார்க்கப்பட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுவோம் இல்லையா. அது வந்து டைரக்டாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா லாரன்ஸ் ஆஃப் அரேபியா வந்து இட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டோரி, ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் இருக்கும். இதில் வந்து 4-5 பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ 4-5 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் அந்த ஸ்டோரி, அந்த கேரக்டர், அந்த சம்கீலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எந்த மாதிரி இருந்தார், எப்படியெல்லாம் வந்து அவரை வந்து லைக் ஃபேம் எப்படி வந்துச்சு, அந்த ஃபேம்னால எப்படி வந்து அவர் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ பிரணீதி சோப்ராவும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி சின்ஸ் இட் இஸ் அ மியூசிக்கல், the songs are bang on. லைக் எல்லா சாங்குமே வந்து உங்களுக்கு அந்த லிரிக்ஸ்லாம் புரியாது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் பஞ்சாபியில் இருக்கும். பட் அதில் வந்து ஏதோ ஒரு வைப் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சாங்கோட மீனிங் கூட பார்க்கணும் அப்படின்னு தோணாது. கீழே சப்டைட்டில்ஸில் அந்த அளவுக்கு இருந்துச்சு பாட்டு எல்லாமே. லைக் மிஸ்கின் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல, அந்த ஒரு சாங்கு ரிப்பீட்டில் கேட்டிருந்தார் அப்படின்ட்டு. நான் இந்த ஆல்பமே வந்து நீங்கள் ரிப்பீட்டில் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆல்பம். சாங்ஸுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டோரியிலே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறைகள் அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியல. மேபி சம் மே ஹாவ், ஒரு சிலருக்கு வந்து மேபி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஃபீல் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மியூசிக்கல்ஸ்லாம் ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களை இது பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாது. ஏன்னா இட் இஸ் அ சிங்கர்னால உங்களுக்கு கம்ப்ளீட்லி பேக்டு வித் மியூசிக்காக தான் இருக்கும், சாங்ஸாக தான் இருக்கும். அண்ட் லைக் உங்களால் வந்து அந்த சப்டைட்டில்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ண முடியல அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எனக்கு பெருசாக இந்த படத்தில் வந்து வேற ஒரு குறைகள் அப்படின்னு சொல்ல முடியல. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஸ்டிங்கு. ஸோ இது வந்து ஒரு
ஹாலிவுட் ஃபிலிம். ஸோ இது வந்து ஒரு மான்ஸ்டர் பேஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு ஏலியன் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரேண்டமாக வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆக்சுவலி ஹாலிவுட்டில். திடீர்னு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏலியன் மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வர மாதிரி இருக்கும். அதில் வந்து அது வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பைடர் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இது வந்து ஒரு 12-year-old கேர்ள். அவளை சுற்றி நடக்கிற ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். அவளோட பேரண்ட்ஸ் இஷ்யூஸாக இருக்கும். அவளுக்குள்ள சில சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அது பேஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே அப்படி கொண்டு போவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த வேர்வுல்ஃப் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ஹாலிவுட்டில் சின்ன சின்ன இந்த இன்செக்ட்ஸ் வச்செல்லாம் நிறையா படங்கள்லாம் இருக்கும். ஆண்ட் வச்செல்லாம் இருக்குது படம். ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சும்மா ஜாலியாக உட்காந்து பார்க்குறதுக்குனா இந்த படம் வந்து பிடிக்கும். எனக்கு இந்த படத்தில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து பிடிச்ச விஷயங்கள் வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஒரு சில இடத்துலலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரெடிக்டபிள் ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் அடுத்தடுத்து நடக்கும். மற்றபடி வந்து பெருசாக நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஆபிகேல். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக நான் இது பார்த்தேன். இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹாரர் ப்ளஸ் ஸ்லாஷர் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு படமே. இது வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு குரூப் ஆஃப் ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஒரு வீட்டில் போய் ஒரு பெரிய வீட்டு குழந்தைய கடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட். அதை வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இந்த மாதிரியான கதைகள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்பேரியன் ஆர் ரெடி ஆர் நாட் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ரெடி ஆர் நாட்டில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டு அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து போய் ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. இதில் ஒரு குரூப் ஆஃப் லீட் ரோல்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு நடக்கிறக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனில் இருந்து வந்தாங்க, அவங்களோட லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த கடத்தின பொண்ணு வந்து என்னவா மாறுறா, அதெல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப குரூசமாக இருக்கும். ரொம்ப குரூசமாக எடுத்திருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. அகெயின் இட்ஸ் அ ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் எப்படியும் வந்து யாராவது ஒருத்தங்க தான் வந்து தப்பிப்பாங்கன்னு தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு சீனில் யாரும் உங்களை ஒரு லீட் ரோலில் காமிப்பாங்க. ஸோ பேசிக்லி அவங்க தான் வந்து தப்பிப்பாங்க அப்படின்னே உங்களுக்கு வந்து தெரியும். முன்னாடியே அவங்க தான் வந்து இந்த படத்துலையும் தப்பிப்பாங்க. மற்றபடி ஒரு ஒரு ஜாலியாக உட்காந்து பார்க்குற படம் இது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாஷர் ரத்தம் தெறிக்க படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா, ஹர்ட் ஆகிற ஃபிலிம்ஸ் ஆர் அந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து மடகான் எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து ஒரு காமெடி ஃபிலிம். ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவாக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஏர்லியர் லைஃப்பில் இருந்தே ஸ்கூல் டேஸில் இருந்தே கோவாக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அட்லாஸ்ட் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கும். அதாவது அவங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு செட்டிலாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவாக்கு போகணும் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அங்கே அவங்க ஒரு ட்ரக் மாஃபியா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அது கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை.
ஸோ இது வந்து எனக்கு எனக்கு த பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த 3 ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவினாஷ், பிரத்திக் அண்ட் தேவ்யண்டு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரிட்டி டீசெண்டாகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி பிரத்திக்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அவர் நல்லா நடிப்பார். அந்த ஸ்கேம் 1992 வந்தார்ல அவர் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவருக்கு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஹியூமர் சென்ஸாக இருக்கட்டும், அதுவெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு ஆக்டர் மட்டும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி வந்து மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய சின்ன சின்ன லைக் ஃப்ரிக்கியான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் இந்த தள்ளுமலாலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருந்துச்சு. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாலிவுட்டில் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அடித்து துவைச்ச கதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ யூஸ்வலாக அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும். அந்த இஷ்யூ வந்து ரொம்ப காமிக்கலாக கொண்டு போவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இங்கே சேட்டை எடுத்தாங்கல்ல, இங்கே சேட்டை, அங்கே வந்து டெல்லி சம்திங் வரும். ஸோ அந்த படம் மாதிரி தான் இதுவும். அது வந்து ரொம்ப காமிக்கலாக வந்து எந்த அளவுக்கு அந்த ட்ராஜடிலேயே எந்த அளவுக்கு காமிக்கலாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்கலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாதது வந்து டூ மெனி சாங்ஸ் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கும். டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வச்சுட்டோம், ஒரு சாங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் லீட் ரோலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அது வந்து ஆஸ் யூஷுவல் கோவா, ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணை காமிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு நிறைய இடத்துல. ப்ரிட்டி டீசென்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற படம் வந்து த ஃபால் காய். நான் சம்கீலாக்கு அப்புறம் இந்த படத்தை தான் ரொம்ப ரசித்து பார்த்தேனே சொல்லலாம். எனக்கு யூஸ்வலாக வந்து ஜாக்கி சான் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து இந்த ஸ்டார் மூவிஸ்லலாம் நிறையா அவரோட படங்கள்லாம் போடுவாங்க. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஒரு கிரெடிட் சீனில் வந்து அவர் செய்கிற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து அது வந்து நேச்சுரலாக லைக் அவர் எப்படி வந்து பண்ணார் அப்படிங்கிறத போட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரியான ஃபிலிம் தான். பட் இதில் வந்து ஹீரோ நேச்சுரலாக அவர் வந்து அவரே ஸ்டண்ட்லாம் பண்ண மாட்டார். பட் அது வந்து ஒரு ஜாக்கி சான் ஸ்டைல்டு ஹாலிவுட் மூவியாக இருந்துச்சு எனக்கு இந்த படம். ஏன்னா ஜாக்கி சான் மூவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு த்ரில்லர் போர்ஷன் இருக்கும், ஒரு ரொமான்டிக் போர்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே வந்து அந்த ஸ்டண்ட்டுக்குள்ளே சேர்ந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளே சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் வந்து த ஃபால் காய். ஸோ இதில் வந்து ரயன் காஸ்லிங் அண்ட் எமிலி பிளண்ட் வந்து லீட் ரோல் நடிச்சிருந்தாங்க. ரயன் காஸ்லிங் வந்து ஒரு ஸ்டண்ட் மேனாக இருப்பார். இதில் ஒரு ஃபேமஸான ஆக்டருக்கு. ஸோ அந்த ஃபேமஸான ஆக்டர் வந்து காணா போயிடுவார். ஸோ அவரை கண்டுபிடிக்க போவார். ஸோ அங்கே வந்து ஒரு சில ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்கும். அதிலிருந்து தப்பிச்சாரா இல்லையா, ஸோ இவனுக்கும் லைக் ரயன் காஸ்லிங்க்கும் எமிலி பிளண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன், அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ரொமான்டிக் காமெடினே சொல்லலாம். ஒரு ஃபுல் டைம் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அதில் வந்து அந்த ரொமான்டிக் காமெடி வந்து ஜெல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இதாக ஓடலைன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ஸில் வந்து அங்கேயுமே வந்து பெருசாக கலெக்ஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் அ ப்ரிட்டி குட் ட்ரை. நிறைய ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபிலிமே வந்து ஸ்டண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ரோல் வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மாதிரி நல்லா கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை
எனக்கு ரயன் காஸ்லிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஸ்வலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து ஒரு மாதிரி ஃபன்னி ப்ளஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக லைக் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெலிவரி தருவார். அது வந்து இந்த படத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். லைக் லாஸ்ட் மந்த் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து சேலஞ்சர்ஸ். ஸோ ஐ திங்க் நிறையா பேர் வந்து இதோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெண்டாயா இருப்பாங்க, மைக் ஃபாஸ்ட் இருப்பார், அண்ட் ஜோசோ கானர் வந்து நடிச்சிருப்பாங்க. இட் இஸ் அ ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப். ஸோ ஜெண்டாயா வந்து டாஷி அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் பிளேயராக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஆர் லைக் நிறையா லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். லைக் அவங்களோட அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டாப் ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும், ஒரு இன்ஜுரி நடக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து கதையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தங்க தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த பையனை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஆக்க முடியுமோ ஆக்குவாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களால ஆக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் அவங்க ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாலும், அவன் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவனால் வந்து ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் ஆக முடியும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகிற ஒரு கதை இது. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி. லைக் அங்கே கிடையாது, பட் இங்கே நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் ஒரு லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே வந்து கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி. பட் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கனால வந்து சட்டிலாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சட்டிலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங்னே சொல்லலாம். இதில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இருக்குது, சைக்கலாஜிக்கலி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் டைப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து போகுது, நம்மளோட மைண்ட் எந்த அளவுக்குலாம் மாறுது, அந்த கேரக்டர்ஸோட மைண்டெல்லாம் எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக ப்ளஸ் வந்து ஏஸ்தட்டிக்காகவும் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷனே வந்து டென்னிஸ் மூலியமாகவே காமிப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் எஸ்பெஷலி எனக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஷார்ட் ஒன் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரிப்பீட்டட் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு 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 லைக் ஒரு காம்படிஷனில் ஆரம்பித்து அங்கேருந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் போகும் ஆக்சுவலி. அண்ட் அட் த சேம் டைம் எடிட்டருக்கும் வந்து இதில் வந்து பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லை. பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே வந்துட்டுருக்கோம். போத் சினிமாட்டோகிராஃபி அண்ட் த எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்டர்வைண்டாக இருந்தனால ஐ திங்க் இட் மேட் த ஸ்கிரிப்ட், இட் மேட் த ஸ்டோரி ரியலி வெல், ஆர் இட் மேட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். And I also loved how the film ended also. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஜெண்டாயாவோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அந்த ட்ரியோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க எமோட் ஆகிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. இட் இஸ் நாட் அ கப் ஆஃப் டீ ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், நிறையா பேருக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கலாம். ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி அது லைக்
இட்ஸ் அ கான்செப்சுவல் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். நான் லாஸ்ட் மந்த் பார்த்ததுலேயே பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா சிவில் வார் தான். ஆலெக்ஸ் கார்லண்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆலெக்ஸ் கார்லண்ட் தொடர படம் எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக தராரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அனிஹிலேஷனாக இருக்கட்டும், இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்ட் கான்செப்ட்னாலும் அதை வந்து டெலிவர் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, ஒரு படம். அந்த படம் டைட்டில் ஆக்சுவலி மறந்துடுச்சு. அந்த படமாக இருக்கட்டும், அதுவும் வந்து ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பார். அண்ட் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து யூஎஸில் வந்து சிவில் வார் வந்துடும். யூஎஸ்ஏ வந்து வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ், ஃப்ளாரிடா அலையன்ஸ், நியூ பீப்புள்ஸ் ஆர்மி, லாயலிஸ்ட் ஸ்டேட்ஸ்ன்னு 4 குரூப்பாக பிரிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பிரசிடெண்ட்டே வந்து 3 வருஷம் வந்து ஆட்சி நடத்திட்டு இருப்பார். அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிரும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி அதாவது பிரசிடெண்ட்டவே வந்து கொல்லலாம் அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து கிளம்பிடும். ஸோ இந்த குரூப்பை வந்து ஸோ இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு குரூப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படியாவது பிரசிடெண்ட்டை வந்து பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுத்துடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எய்மாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து கடைசியில் வந்து பிரசிடெண்ட்டை வந்து இவங்க வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களா, இல்லை வந்து இந்த ஃபோர்ஸஸ் வந்து அவரை வந்து கொன்னாங்களா, இது பற்றி தான் வந்து இந்த படமே வந்து போகும். படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, டு பி ஃப்ரேங்க். ரொம்ப டிஸ்டர்பிங் ப்ளஸ் வந்து ரொம்ப டெரிஃபைங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் சிவில் வாருங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவர் நிறையா காட்சியில் அதை சொல்லலைனாலும், லைக் காட்சி வடிவமாக அதை சொல்லலைனாலும் விஷுவல்ஸாக வந்து அது போய்கிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் எப்போ பாரு வந்து குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை வந்து சுடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க மக்களை அவங்களே வந்து கொல்றதா இருக்கட்டும். கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கன்ஸ் அப்படின்னு இருந்ததை வந்து இந்த அலையன்ஸ், இந்த 4 குரூப்பாக பிரிக்கிறாங்கல்ல, அவன் லைக் ஒரு சீனில் வந்து அவன் கேட்பான், நீ அமெரிக்கனாக இருக்க, ஓகே, ஆனால் எந்த அமெரிக்கனாக இருக்க அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹிட்டிங்காக இருந்துச்சு. ஒரு சிவில் வார் வந்து ஒரு மனுஷனை ஆர் லைக் அந்த பீப்புளை வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டல் ஆகுது அப்படின்னு காமிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற நம்ம டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸ் புரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற ப்ரூட்டாலிட்டி வந்து ஓகே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, அந்த மைண்ட் செட், அது ஒரு மனுஷ மைண்ட் செட் வந்து இருக்கும்ல, அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் சிவில் வார் அப்படிங்கிறது போது அந்த மக்களே வந்து அந்த மக்கள் ஒரே மக்களாக இருக்கும் போது அந்த மக்களை வந்து அடிச்சுக்கிறது வந்து ஆர் ப்ரூட்டலாக கொல்றது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர்ஸ் தான். இங்கே இப்போ ரீசெண்ட்லி லைக் பாஸ்ட் 1 year வந்து மணிப்பூரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து லிட்ரலி தேவர் நேபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நேபர்ஸாக இருந்திருப்பாங்க, இல்லை வந்து தெரிஞ்சவங்களாக இருந்திருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் வந்து செட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட்ஸ் பேசிக்லி இந்த ஜேர்னல் லைக் இது கோர் தீமே வந்து ஹவு ஜேர்னலிசம் ஆர் ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் லைக் ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்த வந்து ட்ரூவாக எடுத்து காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட பர்பஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இதை காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிறிஸ்டின் டன்சிட் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க படத்தில். அவங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமாவாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க வார் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களே சொல்லுவாங்க, நான் எவ்வளோ வார் ஃபோட்டோகிராஃபி பண்ணும் போதும் அந்த சொந்த ஊர்லேயே வந்து அந்த வார்
நடக்கும்போது அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா சீன்ஸில் வந்து அந்த அதோட இன்டென்ஸ் காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு சீக்வன்ஸ் வந்து இவங்க ட்ராவல் ஆகி இப்போ வாஷிங்டன் டிசி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சுட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க. குமிச்சு அதை வந்து புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. லைக் ஒயிட் கலரில் ஒரு பவுடர், அது ப்ளீச்சிங் பவுடர்னு நினைக்கிறேன், அது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வந்து அதை புதைச்சிட்டு இருப்பாங்க. அதில் வந்து டாப் ஆங்கிள்ஸ் எல்லாம் நிறைய காமிப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஆஃப்கோர்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால ஐ திங்க் இட் ஹேட் ஆல் த பொட்டன்ஷியல். அவங்க வந்து த அதர் திங்ஸ் தே டிட் இட் ரைட். ஸோ எல்லாமே வந்து இன் பிளேஸ் வந்தனால இட் டிட் ஃபால் இன் பிளேஸ். ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் லைக் இப்போ வேறு ஒன்றும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எந்த அளவு லைக் இது வந்து கம்ப்ளீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆக்ஷனாக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு சட்டிலாக நிஜமாக ஒரு சிவில் வார் நடந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரூட்டலாக இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது போக வந்து த காங் வர்சஸ் காட்ஜிலா த நியூ எம்பையர், ஸோ அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பெருசாக அது செட் ஆகலை. ஏன்னா வந்து கான்செப்ட் வைஸும் வந்து ரொம்ப லைக் ஃபிக்ஷன் தான், பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப அன்பிலீவபிளாக கொண்டு போகிறாங்க. அது வந்து ஏன்னா லைக் மொனார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொனார்க் ஒரு அளவுக்கு வந்து அதோட ஒரிஜின்லாம் வந்து காமிச்சனால ஒரு அளவுக்கு லாஜிக்கலாக இருந்துச்சு. இது வந்து பியாண்ட் லாஜிக்கலாக வந்து அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்டூ லைக் ரொம்ப இன்டீரியராக கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால பெருசாக அண்ட் அதே மாதிரி அந்த பேட்டில்ஸும் வந்து பெருசாக அந்த அளவுக்கு லைக் ஆல்ரெடி யூஸ்வலாக என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து என்னென்ன ஃபைட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வருது. அண்டு அதுக்கப்புறம் வந்து தமிழில் பெருசாக வந்து எந்த படமும் பார்க்கல. ரோமியோன்னு ஒரு படம் பார்த்தேன். அது லைக் கிரிஞ்ச் அல்ட்ராமேக்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மலையாளத்தில் வந்து வருஷங்கள் சேஷம் பார்த்தேன். அது வந்து லைக் நெக்ஸ்ட் மந்த் அந்த ரிவ்யூவில் போடுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்வீட் டூத் வந்து இந்த மாதம் பார்த்துருக்கேன். ஹிட்மேன் ஒரு படம் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் லைக் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை வந்து இப்போ மகாராஜா வந்தனால சரி அந்த டைரக்டரோட பழைய படம் பார்க்கல இது வரைக்கும். ஸோ அதனால அந்த படம் பார்த்தேன். அதுவும் அடுத்த மாதம் வந்து ரிவ்யூவில் பார்க்கலாம். ஆலவந்தான் பார்த்தேன். ஆலவந்தான் பற்றியும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஆம் ஐ ஓகே அப்படிங்கிற ஒரு படமும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.